Hi, hi everybody. இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்காக இது வந்து பேன் கேக்காக இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கேன். முட்டை, பால், வெனிலா எசன்ஸு, சுகரு, மைதா மாவு, பேக்கிங் பவுடர், அப்புறம் பேன் கேக்கோட டாப்பிங்கில் போடுறதுக்கு ஹனி, இதெல்லாம் வந்து பேன் கேக்குக்கு. சுகர், ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் மில்க் இது மட்டும் வந்து மில்க் ஷேக்குக்கு. முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து ஐசிங் சுகர் பண்ணணும். சுகரை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவோட போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடிக்கணும். அப்போ தான் நல்லா நொர நுரைச்சி வரும். அதுதான் வந்து பேன் கேக் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வர்றதுக்கு யூஸ் ஆகும். பே பேன் கேக் வந்து சாஃப்டாக கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். அதாவது மெல்லிசாக கிறிஸ்பியாலாம் தோசை மாதிரி வராது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து முட்டையோட வாசம் போகிறதுக்காக, முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்காக வெனிலா எசன்ஸு அது ஃப்ளேவர் கொடுக்கும். வெனிலா எசன்ஸு, பேக்கிங் பவுட்ரு நல்லா வந்து பேன் கேக்கு நல்லா பொங்கி வர்றதுக்கு யூஸ் ஆகும். நுரைச்சி பொங்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ பேக்கிங் பவுட்ரு ஒரு டீஸ்பூனும் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். சுகர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும். நமக்கு டேஸ்ட்டு பொறுத்து எடுத்துக்கலாம். பாலும் தேவையான அளவு ஊற்றணும். பேட்டர் வந்து நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறணும். அது தேவையான அளவு பாலும் ஆட் பண்ணிக்கணும், மாவும் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஸ்ட்ராபெரியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சுகர் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டா மில்க் ஷேக் ரெடி. அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரிஸ் வந்து இப்போ தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஜூஸ் குடிக்கிற கப்புக்கு மேலே வச்சோம்னா பார்க்குறதுக்கு விசிபிளாக வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு மில்க் ஷேக் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நம்ம சொல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நல்லா ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் அது வைக்கிறது. ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் கட் பண்ணி வைக்கிறது, அது ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டும் ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அதை கட் பண்ணாலும் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. நாங்கள் 3 மணிக்கே ஆரம்பிச்சிட்டோம், அவங்க 5 மணி 6:30 மணிக்கு தான் வருவாங்க. கடைக்கு போயிட்டு அப்படியே கொக்கோ மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். கடலை மிட்டாயில் பெரிய பெரிய பீசஸ் போட்டிருப்பாங்க கடலை. கொக்கோ மிட்டாயில் சின்ன சின்ன ஃபைன் பீசஸாக போட்டிருப்பாங்க கடலை. கருப்பட்டி வந்து நிறையா இருக்கும் கொக்கோ மிட்டாயில். இது கொக்கோ மிட்டாய். கொக்கோ மிட்டாயும் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அண்ட் பேன் கேக்கோட கொக்கோ மிட்டாயும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்ட்ராபெரியை வந்து நடுவில் வந்து வெர்டிக்கலாக வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்கிறோம். கிளாஸில் வந்து சொருகி வைக்கிறதுக்காக ஒரு 2-3 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு ஃப்ரூட்லேயுமே மிடில் இருக்க பிக் சைஸ் இருக்கிறத மட்டும் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் தின் ஸ்லைசஸ் பெரிய சைஸ் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒயிட் எக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சு எக் யோக்கை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். ஒயிட் போர்ஷன் எக்கில் வந்து ஐசிங் சுகர், பவுடர் பண்ண ஐசிங் சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். ஃபஸ்ட்டு சுகரை மட்டும் ஐசிங் சுகர் பண்ணுறதுக்கு பவுடர் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு மைதா மாவில் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஜலிச்சு எடுத்துக்கணும். பவுடர் பண்ணியாச்சு சுகரை. ஒயிட் எக் போட்டுட்டு, நான் 2 எக்கு ஒயிட் போர்ஷன் போட்டிருந்தேன். போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 3/4 கப்பு அளவுக்கு சுகர் பவுடர் சுகர் வந்து போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா எசன்ஸு, முட்டையோட மஞ்சள் கரு, பால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து மாவு போட்டு கிளற ஆரம்பிக்கும் போது ஒரே சைடே ஒரே கிளாக் வைஸே சுற்றிக்கிட்டே வரணும். ஸ்பூனை வச்சு கிண்டும் போது இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாம், ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் தோசை மாவுலாம் கிண்டுற மாதிரி கிண்டக்கூடாது. ஒரே சைடே ஈவனாக ஒரே சர்க்கிளாக கிளாக் வைஸே ரொட்டேட் பண்ணி மாவை பிணைஞ்சு விடணும். அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் போகாமல் இருக்கும். அப்போ தான் பேன் கேக் வந்து நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் பவுடர் போட்டாச்சு. இப்போ ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சாச்சு, ஃபுல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வந்து லிக்விட் போர்ஷனில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஒரே டைமில் எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து லிக்விட் இன்க்ரீடியண்ட்டோட சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். தோசை மாவு பக்கத்தில், அதாவது கெட்டியாக இட்லி மாவு பக்குவத்தில் வரணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. மாவு பக்குவம் தான் பேன் கேக்குக்கு ரொம்ப முக்கியம். மாவோட அந்த திக்னஸ். மிக்ஸி ஜாரில் அடியில் வந்து கொஞ்சம் சுகர் இருந்துச்சு. அதை கொஞ்சம் பால் ஊற்றி அதையும் கலக்கி எடுத்து ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கேக்கு எப்பயுமே வந்து அந்த மிக்சிங் தான் வந்து அதோட சீக்ரெட்டு. பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேன் கேக் ஊற்ற போகிறோம். ஹனி டாப்பிங் பண்ணணும் பேன் கேக் மேலே. சர்க்கிளாக அப்படியே ஊற்றி விட வேண்டியதான். அவ்வளோதான். ஐசிங் சுகர் கூட டாப்பிங் பண்ணுவாங்க சில பேர். மில்க் ஷேக் வந்து இப்போ ஜில்லுன்னு இருக்குது, ஃப்ரிட்ஜில் எடுத்து ஊற்றி பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணோம், அவ்வளோதான்.